சொல்ல சிவனே நம்மளை தேடி வருவாருங்கிறது சத்தியமான உண்மை. அக்கா நான் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும், நான் ஏன் கண்ணு முழிக்கணும், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா இது கலியுகத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்க. ஒரு ஓமத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, அந்த விளக்கும் இங்க அவைலபிளா இருக்கு. ஒரு தடவை சிவாய நம்ம சொல்றதுக்கு 1000 மடங்கு பலன் கொடுக்குங்கிறதுனாலதான் அதுல எல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த சேம் அயோத்தி ராமரை அப்படியே கட்டிங்கா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கிறதோட சேர்த்து இந்த மாதிரி ஹிஸ்டரியும் சொல்லலாம். டிவி அவங்களுக்கு பக்கத்துல நான் இப்படி தாண்டா உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி கமலாம்பிகை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கால் மேல கால் போட்டு என்ன உட்காருறது ஜென்ஸ் பக்கத்துல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்படி உட்காருறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது யார் கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இப்ப குரு தோஷம் இருக்கு, குருக்கு போய் பரிகாரம் பண்ணணும், கொண்டக்கடலை போடுறேன், பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்கல்ல, அது நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு கிடையாது. இவர் சிவனுடைய இன்னொரு அம்சமான தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இப்ப மார்ச் 8ஆம் தேதி ஒரு சூப்பரான ஒரு நாள்னு சொல்லாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன சொல்வீங்க? மார்ச் 8 உமன்ஸ் டே அப்படின்னு சொல்வீங்க, உமன் செலிப்ரேஷன் சொல்வீங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு மகா சிவராத்திரி நாளா இருக்கு, மேல் நோக்கு நாள், பிரதோஷம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு வருது. அன்னைக்கு பெருமாளுடைய ஸ்பெஷலான திருவோண நட்சத்திரமும் வருது. ஸோ பெருமாளும் சிவனும் ஒன்னா சேர்றதே ஒரு பெரிய ஒரு விசேஷமான நாட்கள். நட்சத்திரத்துல இந்த நாளும் அதாவது கிழமையில சிவனுக்கும் உகந்த நாளான மார்ச் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா சிவராத்திரி வருது. அந்த மகா சிவராத்திரி நிறைய பேர் சிவபக்தர்கள் கொண்டாடுவீங்க. எங்க அக்காலாம் சிவபக்தர், அதனால அவளா ரொம்ப ஸ்பெஷலா வீட்லயே அந்த அன்னத்துல சிவலிங்கம் எல்லாம் பிடிச்சி அவங்க இது பண்ணுவாங்க. பட் இப்ப ஸ்பெஷலா இந்த சிவபக்தர்களுக்காகவே நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படிலாம் நீங்க சிவராத்திரியை டெக்கரேட் பண்ணலாம், என்னென்ன விதமான சிவலிங்கங்கள் இங்க அவைலபிளா இருக்கு அப்படிங்கறத இங்க நான் வீடியோ ஷூட் பண்ணி போட போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இது 365 நாட்களும் இது எல்லாமே உங்ககிட்ட கிடைக்கும். கொலு டால்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கடையை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஜே மாடர்ன் டிசைன்ஸ். இங்க 365 நாட்களும் கொலு டாட்கள், கொலு டால், அப்புறம் இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பூஜைக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்கும். ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் எப்போ வருவீங்க, எப்போ ரிட்டர்ன் போவீங்கன்னு தெரியாது. அப்போ வரும்போது வாங்கிட்டு போறதுக்கு, பார்த்துட்டு போறதுக்கு எல்லாமே இவங்க 365 நாளும் டிஸ்பிளே யூனிட்டோட வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலா நான் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறது சிவராத்திரிக்கு என்னென்ன மாதிரி அபிஷேகம் பண்ணலாம், என்னென்ன மாதிரி சிவலிங்கங்கள்லாம் வைக்கலாம். ஆனா இந்த பானலிங்கம்னு இருக்குல்ல, கோமதி சக்கரத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கோ அதே மாதிரி அந்த பானலிங்கத்துக்கும் பெரிய வேல்யூ இருக்கு. அது சின்ன சைசஸ் டு பெரிய சைசஸ் வரைக்கும் இங்க அவைலபிளா இருக்கு. அது எல்லா டைம்லயும் கிடைக்கும். பட் சிவராத்திரியில உங்களுக்கு கிடைக்கும் போது அதனோட ஸ்பெஷல், அப்பா இந்த டைம்ல சிவனே என்ன தேடி வந்துட்டாரு அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சில லிங்கங்கள்லாம் காட்டுறேன். எப்படி எல்லாம் பூஜை பண்ணணும்னு இன் பிட்வீன்ல சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல ட்ரெஸ் எல்லாம் விட இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க ரொம்ப ரெஸ்பான்ஸ் தரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதனால இதையும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஸோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சிவராத்திரி சிவனுக்கு உகந்த நாள்னு எல்லாருக்குமே தெரியும். அக்கா இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. மாசம் சிவராத்திரி வருது. பட் அந்த மகா சிவராத்திரிக்கு மட்டும் ஆதியோகி நம்ம கோயம்புத்தூர்ல ஈஷா யோகா எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க ஏகாதசி எப்படி எல்லா ஏகாதசியும் விட்டுட்டு அந்த மகா ஏகாதசி மட்டும் நம்ம விரதம் இருந்தாலும் அந்த வருஷம் ஃபுல்லா கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்குமோ, அதே மாதிரி சிவராத்திரியும் எல்லா மாச சிவராத்திரியும் விட்டுட்டு இந்த மகா சிவராத்திரி கூட நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்க, பூஜை பண்ணிட்டீங்க, அன்னைக்கு கண்ணு முழிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த பிறவியே கிடைக்காது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஐதீகம். ஆனா எல்லாராலையும் பாத்தீங்கன்னா கண்ணு முழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து பழகுனதுனால எங்களால அதெல்லாம் முடியும். ஸோ நீங்களும் இப்பத்துல இருந்து ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா நடக்கும். முதல்ல இது எதுக்காக பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். அக்கா நான் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும், நான் ஏன் கண்ணு முழிக்கணும், இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா இது கலியுகத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்பீங்க. நம்மளுடைய வினை பயனால் தான் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லது கெட்டது ரெண்டத்தையும் சேர்த்துதான் மனுஷ பிறவி அனுபவிக்குது. அப்படி இருக்கும் போது இந்த வினை பயனை கம்மி பண்ணி அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஜென்மமே இல்லாம இருக்கணும். பட் சிவனை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்மமே வேணாம், முக்தி தான் வேணும்னு கேட்கறவங்க தான் சிவனோட டிவோட்டிஸ். சோ அப்படி நம்மளுடைய வினை பயன்கள் நிறைய குறையணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு கிளென்ஸ் பண்ணணும். உடம்பு கிளென்ஸ் ஆக ஆக என்ன ஆகும், நம்மளுடைய ஆன்மா கிளென்ஸ் ஆகும். இதுதான் இந்த விரதத்தோட பயன்கள்லாம். இது தெரியாம எனக்கு நீ இதை கொடுத்தா நான் உங்களுக்கு இந்த பூஜை பண்றேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது அறியாமைனால நீங்க பண்ற ஒரு விஷயம். அப்படி பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு விரதங்கள் இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணு முழிச்சு சிவராத்திரிக்கு ஏகாதசிக்கெல்லாம் சாமி கும்பிடுறீங்களோ உங்களுடைய வினை பயன் கம்மியாகும்.
இருக்கும். சோ இப்ப அது மாதிரி எப்படி நான் இப்பதாக்க ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன், நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இவர் பேர் பானலிங்கம். நர்மதா நதிக்கரையில கிடைக்கக்கூடிய பானலிங்கம். எப்படி கோமதி சக்கரம் இப்ப வாங்கி நம்ம பூஜை பண்றோம், அவ்வளவு ஃபேமஸா பாக்குறோம் இல்லையா, அதை விட பல மடங்கு வேல்யூவான நர்மதை நதிக்கரையில கிடைக்கக்கூடிய பானலிங்கம். இதை நீங்க தனியாவும் எடுக்கலாம், இப்படியும் வைக்கலாம். வெளியில வந்து இந்த மாதிரி லிங்கங்கள் மட்டும்தான் கிடைக்குது, ஆவுடை கிடைக்கிறது இல்ல. பட் இங்க சேர்த்தே கிடைக்குது. சோ நீங்க அபிஷேகம் பண்ணா இப்படி வழிஞ்சு போறது எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த கல் பாத்தீங்கன்னா வாங்கினதுல இருந்து அப்படி சில்லுன்னு இருக்கும். அப்ப நீங்க அதை அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆகும், அந்த கூலிங்னஸ் அப்படியே இருந்துட்டே இருக்கும். சோ இந்த அபிஷேகம் டெய்லி பண்றவங்க, சிவன் அபிஷேகம் ரெகுலரா பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சந்ததி இல்லாம குழந்தை இல்லாம கஷ்டப்படுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க. சிவனுக்கு யார் பூஜை பண்றாங்களோ அவங்களோட வம்சம் விருத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க முக்தி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சிவ புராணம் அப்படிங்கிற புக்கை படிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல தெரியும். அதுல இந்த நர்மதை நதிக்கரையில கிடைக்கக்கூடிய இந்த பானலிங்கம் சின்ன சைசஸ் பெரிய சைசஸ் 2 சைசஸ்லயும் கிடைக்குது. இந்த ஆவுடையோட பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. அபிஷேகம் பண்ண கொள்ள எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா இதுவும் ஆவுடையும் பாத்தீங்கன்னா ஸ்டோன் தான். இது வந்து பானலிங்கம்ன்றது இதுவும் ஸ்டோன் தான். இது ஸ்பெஷலா கிடைக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் பானலிங்கம்னு சொல்லலாம். இது இந்த சைசஸ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சைசஸ்ல கிடைக்குது, அப்புறம் இந்த சைசஸ்ல கிடைக்குது. ஸோ குட்டி சைசஸ் வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், மீடியம் சைசஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பெரிய சைசஸ் வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல இருக்கோமா, இமயமலையில இருக்கிறோமான்னு தெரியாத அளவுக்கு அந்த புகை மூட்டத்தோடு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ண மாதிரி இருக்கு. கீழேயும் பாத்தீங்கன்னா தாமரை வச்சிருக்காங்க, மேலேயும் தாமரை இருக்கு. இப்ப ஃபவுண்டைன் மாடல் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த சாம்பிராணி ஏத்தி வச்சிட்டிங்கன்னா இந்த புகை இது உள்ளவே போயிட்டு சிவனை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா லட்சணமா அந்த இமயமலையில இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட இங்க ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல கிடைக்குது. இது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும், வெறும் ஃபவுண்டைன் மட்டும் வேணும்னாலும் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். இப்ப இவரை வச்சுட்டு இது பக்கத்துல ஒரு சீரியல் லைட் போட்டுட்டு பக்கத்துல பார்வதி அம்மா வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்குறதுக்கு இமயமலை லுக்லயே இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி இப்ப பூஜை பண்றீங்கல்ல நைட்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் இவர் இன்னும் சூப்பரா இருப்பாரு. இவரோட ரேட்டு அப்புறம் இந்த சைசஸ் டீடைல்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்க வெப்சைட்ல லிங்க் இருக்கு, அதுல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா பேக்கிங்கோட சேர்த்து ரேட் வந்துடும். நான் இப்ப சொன்னேன்னா அந்த சேஞ்சஸ்ல வேரியேஷன் வரும். சோ நல்லா இருக்காருல்ல, அப்படியே இமயமலையிலே இருந்து அவர் அப்படியே நம்ம கிட்ட வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப அழகா இருக்காருப்பா. ஈஷா யோகாக்கு போய் தான் நான் சிவன் டிவோட்டியா ஆனேன் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் கேட்பீங்க. இந்த மாதிரியும் இங்க அவைலபிளா இருக்கு. ஆதி யோகியா இருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி கூட இங்க அவைலபிளா இருக்கு. அந்த கோயம்புத்தூர்ல அந்த ஈஷா யோகாக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 o'clock ஒரு பூஜை பண்ணுவாங்க. அப்படியே இது உள்ளுக்குள்ள இவருக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சிவனுக்குள்ள அண்ட சராசரமும் அதுக்குள்ள ஐக்கம்ங்கிற மாதிரி மரம் காட்டுவாங்க. பாக்டீரியா அமீபால இருந்து கடைசியில கடவுள்கள் வரைக்கும் இந்த ஸ்டாச்சுஸ் உள்ள வரும். அதை நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளவு லட்சணமா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பாக்குறதுக்கே ஒரு மாதிரி என்னடா நம்ம வாழ்க்கை வாழ்றோம், இந்த வாழ்க்கை இல்லடா வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒரே ஒரு டைம் தான் பார்த்திருக்கேன், ஆனா அவ்வளவு திருப்தியா நிம்மதியா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாச்சுஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நான் அபிஷேகம் பண்ணுவேன், எனக்கு அந்த தீர்த்த சடாரியோட இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, நீங்கள் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எப்போவுமே ஹீட் பர்சன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் கூலிங்காகவே வச்சிருக்கணுமா. பெருமாள் வந்து என்னது அலங்கார பிரியர், இவர் வந்து அபிஷேக பிரியர். இவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஒரு அப்படியே ஹாப்பியா ஃபீல் ஆயிடுவாராம். அதனாலதான் இவரை எப்பவுமே இந்த தண்ணி வச்சு இந்த தண்ணி இதுல சொட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி கூலிங்கா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் அவைலபிளா இருக்கு. பிராஸ்ல இருக்கு, கீழே இருக்கிறது பிராஸ், மேல இருக்கிறது ஸ்டோன் மாதிரி இருக்கு. இதுவும் அதே மாதிரிதான், இது பிளாக் ஸ்டோன் மாதிரி இருக்கு, இது ஒயிட் ஸ்டோன் மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இவருக்கு அபிஷேகம் எல்லாம் கூட பண்ணலாம். இது ரிமூவபிள் தான் நினைக்கிறேன். இது ரிமூவபிள் பண்ணலாங்க. இது பின்னாடி ஸ்க்ரூ இருக்கு, அந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாமா. அட் த சேம் டைம் இவர் வந்து மார்பிள்ல இருக்காங்க. இது ஒயிட் மார்பிள், இது பிளாக் மார்பிள். எனக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு லிங்கம். அதாவது இவருக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, லைட்டா சின்னதா ஒரு டிராப் தண்ணி ஊத்துனா போதும், ஊத்துங்களேன் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருவாரு. விளக்கு கூட ஏற்ற தேவையில்ல, செம்ம ஹாப்பி ஆயிடுவார் போல இருக்கு. குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னோட லிங்கம், இது உன்னோட லிங்கம்னு போட்டி எரிய வச்சு காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. நம்ம எந்த பூஜை பண்ணாலும் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பக்தி ஏற்படும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒழுங்கா செய்யும். இப்ப பார்க்கும்போது சிவன் மாதிரியே இருக்காரு பாருங்களேன், ஃபேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி.
நல்லா இருக்கு. சிவபக்தர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம்னு சொல்லலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த சுரக்கொடவில தான் நீங்க விபூதி வச்சிருப்பீங்க. வில்வ கொடுவு கிடைக்காது நிறைய பேருக்கு. ஆனா வில்வக்காய் பெரிய காயா இருந்தா அது நல்லா காய வச்சு உள்ள கிளீன் பண்ணி இந்த மாதிரி இது போட்டு வச்சிருப்பாங்க, அதாவது விபூதி போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் இவங்க வந்து அந்த இதுவை கிளீன் பண்ணி அதுல விபூதி போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, விபூதி போட்டு வச்சிருக்காங்க. இது ரொம்ப விசேஷம். நீங்க நார்மலா ஒரு பிளாஸ்டிக் டப்பால எல்லாம் வச்சுட்டு இப்படி எடுத்து இப்படி 3 கல்லில பண்ணி இப்படி பட்டை போடுறதை விட இந்த மாதிரி வில்வ குடுவை, சுரை குடுவை, அப்புறம் அந்த என்னது அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க, திருவோடு, அதுதான் அக்ஷய பாத்திரம். அந்த திருவோடுல எல்லாம் வச்சு விபூதி வைக்கும் போது ஒரு தடவை சிவாய நம்ம சொல்றதுக்கு 1000 மடங்கு பலன் கொடுக்குங்கிறதுனாலதான் அதுல எல்லாம் போட்டு வைப்பாங்க. இதுல வந்து மாடர்னைஸ்டு பார்க்க மாட்டாங்க. அதனுடைய ஸ்பெஷலா தான் இப்ப இந்த வில்வக்காயில இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ வீட்டுல தான் இது யூஸ் பண்ண முடியும், வெளியில எல்லாம் நீங்க கொண்டு போக கூடாது. சோ வீட்டுல வச்சுட்டு டெய்லி குளிச்சுட்டு வந்தோடனே இதுல இருந்து எடுத்து ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நம்ம சிவாயன்னு சொல்லி நீங்க பட்டை போடும் போது ஒரு தடவை நீங்க சிவாய நம்ம சொன்னாலும் 1000 மடங்கு பலனை கொடுக்குமா. ஓகே, சிவராத்திரினா எல்லாரும் நைட்டு கண்ணு முழிப்பாங்க, சிவன் கோவிலுக்கு போவாங்க, அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க வந்துட்டு சிவராத்திரிக்கு இந்த மாதிரி ஒரு செட் வச்சு சிவன் கல்யாணம், இவர் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்தாரு, அதுல இருந்து மீண்டு வந்து அம்பாள் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நைட் ஃபுல்லா தூங்காம இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு செட் வச்சு அபிஷேகம் பண்றது, 5 கால் அபிஷேகம் பண்றது, நடுவுல இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றது, கதை சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய கூட தூங்க விடாத பாத்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு விசேஷமா இருந்தது. சோ நீங்களும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் வாங்கி வச்சு சிவராத்திரிக்கு கண்ணு முழிக்கிறதோட சேர்த்து இந்த மாதிரி ஹிஸ்டரியும் சொல்லலாம். டிவி பாக்குறது அந்த மாதிரிலாம் இல்லாம, சினிமாக்கெல்லாம் போறதெல்லாம் இல்லாம இப்படிதான் இருக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிக்கணும்ன்றதுக்காக கண்டதை பார்க்க கூடாது. சிவனையே நினைச்சிட்டு சிவனை பத்தியே தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு கண்ணு முழிக்கிறதுனாலதான் நம்மளுக்கு அந்த அடுத்த பிறவி இல்லாத ஒரு தன்மை கிடைக்குதுன்றது ஒரு ஐதீகம். சோ நீங்களும் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டு இந்த சிவராத்திரிக்கு நீங்க பண்ணலாம். ஓகே, தியாக பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு உரித்தானவர் தியாகராஜர். இவர் தான் அந்த அப்படியே ஜெகஜோதியா இருப்பார். நீங்க எல்லா சிவன் கோயிலையும் பாத்தீங்கன்னா தியாகராஜர் சன்னதின்னு சொல்லிட்டு ஒரு சன்னதி இருக்கும். அந்த அளவுக்கு ஃபேமஸான தியாகராஜர் இவரு. அவங்களுக்கு பக்கத்துல நான் இப்படி தாண்டா உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி கமலாம்பிகை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கால் மேல கால் போட்டு என்ன உட்காருறது ஜென்ஸ் பக்கத்துல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்படி உட்காருறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது யார் கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்கன்னு நானும் பாக்குறேன். இதுக்கு ஒரு மெயினான ஒரு ரீசன் இருக்கு இப்படி உட்காரதுக்கு. நீங்க வேற எங்க போனாலும் எந்த அம்பாலும் இப்படி உட்காந்துருக்க மாட்டாங்க, கமலாம்பிகை மட்டும்தான் இப்படி உட்காந்துருப்பாங்க. சோ இதுக்கான ரீசனை கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல இல்ல வாட்ஸ்அப்ல கூட எனக்கு சொல்லலாம். வாட்ஸ்அப்ல கூட நீங்க வீடியோ கால் மூலமா கூட நீங்க ஆர்டர் எடுக்கலாம். இவர் வந்து நெல்லையப்பர் காந்திமதி அம்மா அப்படின்னு ஒருத்தவங்க சீரியல் ஆக்ட்ரஸ் இருந்தாங்கல்ல, சினி ஆர்டிஸ்ட். அந்த பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்கும் போதுதான் இந்த மாதிரி சிவன் ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு கோவில்ல நெல்லையப்பர் கோவில்ல இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சோ இதுக்காக தான் பேரெல்லாம் வைக்கிறது போல. பேருக்கான மீனிங் எல்லாம் கேட்கும் போது அந்த கோவிலோட ஹிஸ்டரி வரும். ஆனா இன்னைக்கு வைக்கிற பேரெல்லாம் வச்சு எந்த ஹிஸ்டரியும் எடுக்க முடியாது. சோ இப்ப இந்த தியாகராயர் கமலாம்பிகை பாத்தீங்கல்ல, அவங்களே வந்து பெரிய ஸ்டாச்சு இங்க இருக்கு. நல்லா லட்சணமா இன்னும் நல்லா ஸ்பேஷியஸா தெரியற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. செமையா இருக்காருல்ல. இவரும் அப்படியே மூக்குமொழி சின்னதுலயே அப்படிதான் இருக்காரு, ஆனா பெருசுல இன்னும் சூப்பரா இருக்காரு. குட். சோ இதெல்லாம் கூட மைண்ட் போய் வச்சு சிவராத்திரி அன்னைக்கு நீங்க அவருடைய ஹிஸ்டரி எல்லாம் சொல்லலாம். இவர் வந்து மஞ்சுநாதர். இந்த நார்த் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா இவர் சிவனை நம்ம கட்டி பிடிக்கலாம், அபிஷேகம் பண்ணலாம், பூ போடலாம், நம்மளே எல்லாமே பண்ணலாம். நம்ம இங்க தமிழ்நாட்டுலதான் அதெல்லாம் பண்ண முடியறது இல்ல. அங்க போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணலாம். இவரோட ரிசம்பிளன்ஸா தான் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சுன்னு பேர் வச்சிருப்பாங்க. மஞ்சுநாதர்னு ஜென்ஸுக்கு இருக்கும், மஞ்சுன்னு லேடிஸ்க்கு இருக்கும், மஞ்சுளா தேவினும் பேர் வைப்பாங்க. சோ அது வந்து ரிசம்பிளன்ஸ், இவரோட ரிசம்பிளன்ஸ் தான். சோ ரொம்ப லட்சணமா அழகா இருக்காருல்ல, அழகா இருக்காரு. இப்ப குரு தோஷம் இருக்கு, குருக்கு போய் பரிகாரம் பண்ணோம், கொண்டக்கடலை போடுறேன், பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்கல்ல, அது வந்து நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு கிடையாது. இவர் வந்து சிவனுடைய இன்னொரு அம்சமான தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து சிவன் தான், சிவனோட இன்னொரு அம்சம். இவர் தட்சிணாமூர்த்தி, நவகிரகத்துல வர குரு இவர் கிடையாது. இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா ரிக் யஜுர் சாம அதர்வன வேதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுவும் இந்த வாழ்க்கைக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் என்னன்னா என்ன அப்படிங்கறது சொல்லி கொடுக்குறவர் தான் இவரு. இவர்கிட்ட வந்து அந்த சனதர், சனாதனர்,
சனத்குமாரர்கள் அந்த 2 பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த 4 வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். சோ அந்த மாதிரி ஸ்டாச்சு சிவனை சுத்தி வரும்போது இருக்கிறது வந்து இன்னொரு சிவன் தான். அவரை தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம். சோ இவருக்கு தான் படிப்பு வரல, கல்யாணம் வரல, குழந்தை இல்லைன்னா கொண்டக்கடலை மாலையை போட்டு சாமியை வேண்டிக்கிறது. அதனாலதான் மெயினா பாத்தீங்கன்னா இவர்கிட்ட சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல படிப்பு வரும். ஏன்னா இவர் வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறதுனால நமக்கும் அந்த அருள் கொஞ்சமா கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ வியாழக்கிழமை இவருக்கான பெஸ்ட். சோ இப்ப இவர் இந்த மாதிரி இருக்காரு இல்லையா, இதே வந்து தனித்தனியா எனக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மரத்தினோட பேர் மட்டும் நான் மறந்துட்டேன், எனக்கு யாராவது தெரிஞ்சா எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அந்த மரத்துக்கு கீழே இவர் உட்காந்துட்டு எப்பவுமே அமைதியா தான் இருப்பாங்க. அங்க வந்து நம்ம ஏபிசிடி கீழே சொல்லி தரோம்ல, ஓன்னு கத்திட்டே இருப்போம்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. எப்பவுமே நிசப்தமா இருக்கும். இவர் மனசாலேயே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு, இவங்க கண்களாலேயே கத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய பெரிய விசேஷமான ஒரு விஷயம். சோ இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் வேண்டாம், ஹிக்ஸி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கு, போனா நல்லது நடக்கும்னு சொன்ன நிறைய பேர் போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த திருஞான சம்பந்தருடைய சிலை இது. அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இவங்க வந்து குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் போது பார்வதி தேவியே வந்து பால் கொடுத்ததுனால, இவர் ஞான பால் குடிச்சதுனால இவர் என்ன கேட்டாலும் சிவனும் பார்வதியும் செய்வாங்களாம். 3 வயசுல இருந்தே இவர் பாட்டு பாடலாம் ஆரம்பிச்சாங்க. 3 வயசுல நம்ம வீட்டுல பேசுறதே கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தை அப்பவே வந்து பதிகம் எல்லாம் பாடிச்சான். அதனாலதான் திருஞான சம்பந்தர் மாதிரி குழந்தையா, அதாவது ஒரு புத்திசாலியா இருந்தா திருஞான சம்பந்தர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் போகாத கோவிலே கிடையாது. அப்படி போன ஒரு கோவில் தான் எங்க ஊர்ல செய்யாறுல இருக்கக்கூடிய ஒரு கோவில். அந்த பாட்டு பாடியே வந்து ஆண் பனை மரத்தை பெண் பனை மரமா மாற்றி அந்த பழத்தை சாப்பிடுற எல்லாருமே கன்சீவ் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து கட்டுக்கதை எல்லாம் கிடையாது, உண்மையான கதை. சோ அந்த ஸ்டாச்சு இருக்கு. இதை வாங்கி வச்சு இந்த மாதிரி கதைகளும் நீங்க சொல்லலாம். இப்போ கஷ்டம் காசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டா, குபேர பூஜை பண்ணிட்டா அப்படின்னா அதெல்லாம் விட தான தர்மங்கள் தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். அக்கா எனக்கே காசு இல்லாம கஷ்டப்படுறேன், நான் எப்படிக்கா தான தர்மம் பண்றதுன்னா இந்த கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வீட்டுல தீராத கஷ்டம் இருந்துகிட்டே இருந்துச்சா, அப்போ வந்து பிக்ஷாந்தேகின்னு கேட்டா கம்பல்சரி ஏதாவது ஒண்ணு போடணும்ன்றது ஒரு ஐதீகமா அன்னைக்கு வரைக்கும் தர்மமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இவங்க கிட்ட இந்த கடைசி ஒரு நெல்லிக்காய அந்த பிக்ஷாந்தேகின்னு சொன்னார் பாத்தீங்களா, அப்பெல்லாம் பிச்சை எடுக்கிறவங்க கண்ட வார்த்தைகள் எல்லாம் பேச மாட்டாங்க. சிவனை பத்தியோ பெருமாளை பத்தியோ யோசிச்சுட்டே இருப்பாங்க, அவங்கள பத்தி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. பசிக்கும் போது பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க நல்லா இருமான்னு வாழ்த்துனாங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் கிடையாது, அதுதான் உண்மை. சோ இவர் வந்து சாமியை பத்தியே நினைச்சிட்டே இருக்காருல்ல, சிவனை பத்தி. அதனால இவங்க நெல்லிக்காய் போட்ட உடனே அவருக்கு இவங்களோட கஷ்டம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சான். அப்ப என்ன பண்ணாரு, கனகதாரா ஸ்தோத்திரம் பாட்டு பாடி ஒரே ஒரு நெல்லிக்காய் இந்த அம்மா கொடுத்ததுக்காக தங்க நெல்லிக்கண்ணிகளா கொட்டுச்சான். அதனாலதான் கனகதாரா ஸ்தோத்திரத்தை எல்லாரும் டெய்லி ஈவினிங்ல போட்டு விட்டுட்டு இருக்கோமே ஒழிய, ஆனா தான தர்மம் பண்றதுக்கு நிறைய பேருக்கு மனசு வர மாட்டேங்குது. சோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தானம் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, அதுல 1 ரூபாய் மத்தவங்களுக்குன்னு எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட வினை பயன்கள் எல்லாம் குறையும். சோ இந்த ஸ்டாச்சு வாங்கி இந்த சிவராத்திரிக்கு இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதை, சின்ன வயசுல எங்க தாத்தா எனக்கு சொல்லி கொடுத்தது. மேக்சிமம் அவர் சொல்லி கொடுத்த கதைகள் தான் நான் இப்ப உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது. இந்த ஔவையார் மேடம் அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து சிவனோட தீவிர டிவோட்டி. இவங்களுக்கு நடந்தே கைலாயம் போய் சிவனை பார்த்துடணும்னு ஒரு ஆசையா. இவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாரா. சிவனை பொறுத்த வரைக்கும் டெஸ்டிங் வைக்கிறதுல என்ன சொல்றது, நீட் எக்ஸாமே அவர்லாம் ஜெயிச்சிருவாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் டெஸ்டிங் வச்சுக்கிட்டே இருந்தாராம். இவங்கள நடுவுல இருந்து நீ அவ்வளவு தூரம் எல்லாம் போக முடியாது, நீ எப்படி போவ, நீ அதுக்குள்ள வயசாயிடுச்சு, நீ கீழே விழுந்துருவே, ஏதாவது ஆயிடும்லாம் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஆனா இவங்க விடாப்பிடாவே போயிட்டே இருக்கும் போது எல்லா கஷ்டங்களும் மீறி போயிட்டாங்களாம். அப்ப சிவன் என்ன பண்ணுவாராம், கால் வைக்கிற இடம்லாம் சிவலிங்கமா ஆக்கி விட்டுடுவாராம். அப்ப இவங்க கால் எப்படி வைக்கிறது, சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு தலையால நடந்து போவாங்களாம். அதுக்காக சிவனே இறங்கி வந்து, சிவனுக்கு வந்து தாய் தகப்பன் கிடையாது, ஆதி அந்தம் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனா அவரே வந்து ஔவையார்கிட்ட அம்மையே அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் ஔவையாருக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு பவர் இருக்கு. அந்த கதையை சொல்றதுக்காகவும் நீங்க இதெல்லாம் வாங்கி வைக்கலாம். நீங்க கொலுலயும் வைக்கலாம். இந்த சிவராத்திரிக்கும் இவங்க எல்லாம் வச்சு இந்த கதை சொல்லும் போது நைட் எல்லாம் தூக்கம் வராம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சிவனை பத்தியே நினைச்சிட்டு நம்ம முக்தி அடையலாங்கிறது ஒரு தாத்பரியம். இது வந்து அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள், அந்த நெருப்பு, நீர், ஆகாயம், காற்று, வானம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, காற்று, நிலம், அதெல்லாம் இருக்குல்ல. அந்த 5 கோவில்களும் அந்த சிலைகளும் அந்த மூலவர்களும் இங்க வச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம அந்த திருவொற்றியூர் கோயில்ல சொல்லியிருக்கேன், 5 நிமிஷத்துல நம்ம போய் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு. நீங்க சிதம்பரம் போகணும், திருவானைக்காவல் போகணும், காஞ்சிபுரம் போகணும், அதுக்கப்புறம் இன்னும் 2 கோவில் மறந்துட்டேன், திருவண்ணாமலை,
காளஹஸ்தி போகணும். ஆனா இங்க வாங்கி வச்சிட்டிங்கன்னா நம்ம நினைச்ச நேரத்துல கூட சாமியை கும்பிட்டுடலாம். இது எல்லாமே அந்த திருவொற்றியூர் கோவில்லையும் இருக்கு. ஒரே செகண்ட்ல 5 நிமிஷத்துல நீங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதனோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க போய் பாருங்க. இங்க வந்து பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேரையும் மும்மூர்த்திகளா வச்சிருக்காங்க. நீங்க இப்படியும் பிரதிஷ்டை பண்ணலாம். அப்புறம் சிவனோட இன்னொரு அவதாரமான பைரவர், கால பைரவரும் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல பாத்தீங்கன்னா கோவில்கள்ல கால பைரவர் அருள்வாக்கு, கால பைரவர் இதெல்லாம் நடத்துறாரு, கால பைரவர் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அவர் வந்து சிவன் தான், பைரவர் கிடையாது, சிவனோட இன்னொரு அம்சம். சோ இந்த சிவராத்திரிக்கு இவரையும் வழிபடுறது, இவரை வச்சு இவரோட ஹிஸ்டரி சொல்றதும் உங்களுக்கு முக்தி தரும், நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியம். நடராஜரை வந்து ஒரு பித்தளையில இந்த மாதிரி ஆன்டிக் பீஸா வாங்கி வைக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதாவது சிவபக்தர்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்கும், எனக்கு கூட ஆசை இருக்கு. ஆனா அதுக்கான காஸ்ட் எஃபெக்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் இல்லையா. அவங்க வந்து இந்த மாதிரி பேப்பர் மெஷின்ல கூட வாங்கி வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணலாம். நல்லா இருப்பாரு, சூப்பரா இருக்காருல்ல. இது ஒரு பேப்பர் மெஷின் சொன்னா நம்பவே மாட்டீங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க நம்பி யோசிச்சே பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்காரு பாருங்க. பார்வதியும் சிவனும் வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் வச்சுக்கிட்டாங்க. அப்ப இதுல இவர் தான் ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் போஸ்ட் எல்லாம் வந்து 9 போஸா இதுல வச்சிருக்காங்க. நடராஜர் என்னென்ன டான்ஸ், என்னென்ன ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து பரதநாட்டியத்துல இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப பரதநாட்டியம் டான்சர்ஸ் எல்லாம் யாருன்னா பாக்குறீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க, லதான்னு நினைக்கிறேன், அவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க பரதநாட்டிய டான்சர். இந்த மாதிரி 9 விதமான இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. நம்ம இங்க ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல இருக்கு, வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த பூதகணங்கள் இருக்கு இல்லையா, இந்த பூதகணங்கள் சிவனை ஒட்டி சுத்தியே எப்பவுமே இந்த பூதகணங்கள் வந்து நாதஸ்வரம் வாசிக்கிறது, டமருகம் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த 9 இவர் வந்து எத்தனை இருக்காங்க, இந்த பூதகணங்களும் இங்க இருக்கு. 3 4 7 பேர் இருக்காங்கப்பா. 7 பூதகணங்கள் இருக்காங்க. இவங்கதான் சிவன் என்ன நினைக்கிறாரோ அதை தானா செஞ்சிடக்கூடிய பூதகணங்கள். ஜென்ரலா நம்ம பெருமாள் தான் இப்படி படுத்துட்டு இருக்கிறத பார்த்திருப்போம். மகாலட்சுமி தாயார் காலாண்ட உட்காந்துருக்க மாதிரி பார்த்திருப்போம். பட் சிவன் வந்து அம்பாலோட மடியில படுத்துக்கிட்டு நித்திரையில இருக்கிற மாதிரி தியானத்துல இருக்காராம். இதே மாதிரி எங்க இருக்குன்னா சுருட்டப்பள்ளி ஆந்திரா போற வழியில நம்மளுடைய சிறுவாபுரியில இருந்து கூட பக்கம்னு நினைக்கிறேன். அங்க இருந்து போனீங்கன்னா இப்படி ஒரு சிவனை பார்க்கலாம். இவர் வந்து சிவனு, பெருமாள் கிடையாது. சுருட்டப்பள்ளின்னு லாஸ்ட் டைம் வீடியோல கேட்டிருந்தேன், நிறைய கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச். அங்கேயும் போயிட்டு வாங்க, சிவனையும் பெருமாளையும் ஒரே கோவில்ல பார்த்த மாதிரி கூட இருக்கும் நம்மளுக்கு. நான் எங்க அப்பாவுக்கு ஏதாவது அப்பா இது தப்புப்பா, இதுதான்ப்பா இப்படிதான்ப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பனுக்கே பாடம்னு சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வாரு. சோ அந்த மாதிரி சிவனுக்கே வந்து ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு ரீசன் சொன்னாராம், விளக்கம் சொன்னாராம். ஆனா சிவனுக்கு தெரியாம இல்ல. எப்பவுமே நம்ம கிட்ட கேட்டு அந்த பசங்க சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பூரிப்பா இருக்கும்ல, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா நீ சொல்லி கொடுமா அப்படின்போம் இல்லையா. அந்த மாதிரிதான் இது. முருகனை பேச வச்சு இவர் சந்தோஷப்பட்டாராம். சோ இதெல்லாம் வாங்கி வச்சு இந்த சிவராத்திரிக்கு இவருடைய கதைகள் எல்லாம் சொல்லுங்க. தூங்க விட யாருமே தூங்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக நீங்க இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சிவராத்திரிக்கு இந்த மாதிரி கூட நீங்க டெக்கரேஷன் பண்ணி கோவில்ல வைக்கலாம், இல்ல வீட்டுல வைக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாச்சுவை இப்ப நம்ம வரலட்சுமி விரதத்துக்கு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சிவனையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா மேல அந்த கங்காதேவியும் இருக்காங்க. ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி கொடுத்து தண்ணி வர மாதிரி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இதை செய்யறதே ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப அழகா இருக்காங்க. அதே போல பார்வதி தேவியும் இங்க இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம எப்பவுமே 365 நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வரலட்சுமி விரதம் நவராத்திரிக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்க வந்து ஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப புதுசா இவங்க கிட்ட வந்திருக்க வரவு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மரப்பாச்சி பொம்மைகள் வந்திருக்கு. மரப்பாச்சி பொம்மைகள்னா நம்ம குழந்தைங்க விளையாடக்கூடிய பொம்மைகள் கிடையாது. இது வந்து ஜலநாராயணர் சொல்லிட்டு திருவள்ளூர் பக்கத்துல போனீங்கன்னா இந்த மாதிரிதான் படுத்துட்டு இருப்பாரு. தண்ணிக்குள்ள படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், பிளாட்டா. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சைடா கை வச்சு படுத்துட்டு இருப்பாருல, அந்த மாதிரி இருப்பாரு. இவர் மட்டும் இப்படி பிளாட்டா படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கு. அப்புறம் பெருமாள் தாயார் வந்து சின்ன சைசஸ் டு பெரிய சைசஸ் வரைக்கும் இங்க வச்சிருக்காங்க. ஸோ அதே போல நீங்க வைக்கும் போது பெருமாளுடைய வலது கை பக்கம் வந்து அம்பாள் இருக்கணும், இடது கை பக்கம் அம்பாள் இருக்கக்கூடாது. இது நமக்கும் பொருந்தும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அபிஷேகம் பண்ணலாம், எல்லாம் இது பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இது வந்து தசாவதார செட். என்னக்கா சிவராத்திரியில இதை காட்டுறீங்கன்னா, இது புதுசா வந்திருக்கு, ஸோ இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்களே அப்படின்றதுக்காக நான் இதையும் காமிச்சுக்கிறேன். மொத்த 10 தசாவதாரமுமே வந்து மரப்பாச்சிலே செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு வழியா அயோத்தியில நம்ம ராமர் வந்து உட்கார்ந்துட்டாரு. அவருக்காக எத்தனை பேர் விரதம்,
பேசாமலாம் இருந்திருக்காங்க, ஒரு நாள் தண்ணி குடிச்சிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஸோ அந்த ரிசம்பிளன்ஸா பாத்தீங்கன்னா இங்க ராமர், லக்ஷ்மணர், சீதாதேவி, ஹனுமார் இந்த 4 பேரும் மரப்பாச்சி பொம்மையில செஞ்சு வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அதே ராமர் கூட இங்க அயோத்தி ராமர், சேம் ராமர் இருக்கார் இல்லையா, அதே ராமர் கூட இருக்கு. நான் அடுத்தது காட்டுறேன். அந்த சேம் அயோத்தி ராமரை அப்படியே கட்டிங்கா கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட், ஆனா நல்லா இருக்காரு சேம் அப்படியே எனக்கு. ஆனா ராமரை பார்க்கும் போது எல்லாருக்கும் ராமரா தானே தோணிருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் கிருஷ்ணர் மாதிரி ஃபேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு பார்க்கும் போது கிருஷ்ணர் ஃபேஸ் மாதிரியே தோணுது. இங்க பாருங்களேன், பப்ளியா சப்பியா வச்சிருக்காங்க. நான் அன்னைக்கு பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கண்ணுல தண்ணியா வந்துட்டு இருந்தப்பா, வந்துட்டாருப்பா ராமர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அயோத்தி ராமரோட ஸ்டாச்சூஸும் இங்க இருக்கு. அந்த கோவிலோடைய செட்டப்பும் இங்க வச்சிருக்காங்க, அதே மாதிரி இங்க வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கூட நீங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ்ல இல்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் கூட பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். எனக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்காரு அயோத்தி ராமர். இப்ப எல்லாருக்குமே வந்து கோவில் செட்டப் மாதிரி வீட்லயே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆசை நிறைய இருக்கும். அதுவும் இந்த சிவபக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கீழே வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய தட்டு, அவங்க மேல ஆவுடை, அதுக்கு மேல அந்த பானலிங்கம், அவருக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த நாகம், பக்கத்துல சூலம், டமருகம் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நந்தி பெருமான் வச்சிருக்காங்க. இப்ப நான் ஒரு கோவில் வீடியோ போட்டிருக்கேன். அதுல வந்து எல்லா கோவிலோட இதுலயும் பாத்தீங்கன்னா நந்தி இப்படிதான் சிவனை பார்த்த மாதிரி இருப்பாரு. இந்த கோவில்ல மட்டும் நந்தி இப்படி இருப்பாரு. அதனோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணா போய் பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு நந்தி எல்லாம் சேர்த்து செஞ்சிருக்காங்க. இல்ல தண்ணி ஊத்திட்டீங்கன்னா ஊத்துமா, இப்ப தண்ணி ஊத்திட்டீங்கன்னா அது அபிஷேகம் ஆயிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். சிவன் வந்து எப்பவுமே குளுமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாராம். அதனால இந்த தண்ணி ஊத்தி வச்சிட்டீங்கன்னா நம்ம அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவர் பாட்டுட்டு குளிர்ச்சியாவே நம்மளுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. வித் திருவாச்சியோட இருக்கு. நீங்க திருவாச்சி வேணும்னா வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு இடம் பத்தலைன்னாக்கா இந்த ஒரு செட்டு மட்டும் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா நீ செட்டா வச்சிருக்கிறதுனால திருவாச்சியோட தான் வரும்னு நினைச்சுக்காதீங்க, தனியா கூட வாங்கலாம். நீங்க பாருங்க, இந்த தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் அப்படியே ரம்யமா இருக்காரு. வாவ், அப்படியே தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. அவர் அப்படியே குளிர்ச்சியா இருந்துகிட்டே இருக்காரு. இவருக்கு சளி பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா சளி பிடிக்காது. ஏன்னா அதுக்காக தான் இவருக்கு வில்வம் எல்லாம் போடுறது. பெருமாளுக்கு சளி பிடிக்குமா, அதனாலதான் துளசி போடுறதா. இது வந்து சேலம் ருக்மணி அம்மா காமெடியாவா ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அது நிஜமான ஒரு விஷயமும் கூட. இதுல இந்த கால்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த பாம்பு மாதிரியே சர்ப்பம் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப லட்சணமா அழகா இருக்கு. சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சிவபக்தர்களுக்கு ஒரு ட்ரீட்னு கூட சொல்லலாங்க. எல்லாமே சிவன் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே போல ருத்ராட்சம்லாம் எனக்கு வேணும்க்கா அப்படின்னீங்கன்னா இங்க சர்டிஃபைடோட ருத்ராட்சம் இருக்கு. சின்ன சைசஸ், பெரிய சைசஸ் எல்லாமே. இங்க பாத்தீங்களா, நேச்சுரல் ருத்ராட்ச் 8 ஃபேஸ், ஜெய்ப்பூர் ஜெம்மோலஜிக்கல் லேப்ல இருந்து இந்த சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேனை கோட் பண்ணீங்கன்னா, இந்த கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனோட டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ சைசஸ் வாரியா வச்சிருக்காங்க. சின்ன சைசஸ் 8 இன்ச்சஸ் 9 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்ச்சஸ்ல இருந்து பெரிய சைசஸ் வரைக்கும் இங்க அவைலபிளா இருக்கு. இங்க இது மட்டும் கிடையாதுங்க. இப்படி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் கால்ல, வீடியோ கால்ல, இல்ல வெப்சைட் லிங்க் அதுல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வராகி விளக்குல இருந்து அந்த ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸுமே நமக்கு நல்லது செய்யும், நம்ம தேடி தேடி வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இங்க அவைலபிளா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த கொலு டால்க்கு இவங்க பெரிய குடோனே வச்சிருக்காங்க. நீங்க 365 நாள்ல எந்த நாள் வந்தாலுமே இந்த கொலு டால்ஸ் எல்லாம் நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். அது சீசன் இல்லாத டைம் ஆச்சு, எனக்கு சிலதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா நீங்க அந்த டவுட்டே பட வேண்டாம். ஏன்னா மெயினா ஃபாரினர்ஸ் எந்த டைம்ல வந்து வாங்குவீங்க வாங்க மாட்டீங்க அது தெரியாது, கரெக்டா சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் 365 நாளும் இந்த செக்ஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. வேணுங்கிறவங்க எப்ப வேணாலும் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்பவுமே இந்த மாதிரி டிஸ்பிளே கவுண்டர்ல தான் இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மத்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில்ஸ், இது கேண்டில்ஸ் கிடையாது, நெய் தீபங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெய் தீபங்கள், இந்த பிரசன்டேஷன் ட்ரே, இந்த மாதிரிலாம் காய்கறி எல்லாம் வைப்போம்ல, அந்த மாதிரி எல்லாம் கூட இந்த மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி எல்லாம் கூட எப்பவுமே 365 நாளும் இங்க கிடைக்கும். பஞ்சகவ்ய விளக்கும் இங்க இருக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கனுடைய தாத்பரியம் சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம பாட் சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளோ நல்லது. முன்னெல்லாம் வந்து அடுப்பெரிய போடும் போது விறகு வந்துடும், சாணை வரட்டி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் சமைப்பாங்க. அப்போ ஒரு ஓமத்துக்கு ஈக்குவல் ஆயிடும். அதனால நிறைய பாவங்கள் கரைஞ்சி ஓரளவுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ணாததுனால தான் எப்ப பார்த்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம அட்லீஸ்ட் டெய்லி ஒரு பஞ்சகவ்ய விளக்காது ஏத்துனீங்கன்னா, ஒரு ஓம
ஹோமத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கும் இங்க அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அது வேணுங்கிறவங்க அதனோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்கேயுமே பார்க்காத இந்த மாதிரி சிலைகள்லாம் கூட இங்க அவைலபிளா கிடைக்கும். 365 நாளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிளஸ் ஜேஜே மாடர்ன் டிசைன்ல. கைலாயத்துக்கே போக வேண்டாங்க, கைலாயமே நம்மளை தேடி வந்த மாதிரி சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையாரோட சேர்த்து உட்காந்துருக்காங்க. அவங்களுடைய பரிவார தேவதைகள் அவங்க கூட எப்பவுமே இருப்பாங்க பாத்தீங்களா. பிரம்மா, சரஸ்வதி, ஏதாவது மீட்டிங் போடுற மாதிரி அப்பப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க. நந்தியம் பகவான் இருக்காரு. நந்தியம் பகவான் இப்படி நின்று நீங்க பாத்திருப்பீங்களான்னு கொஞ்சம் டவுட் தான். கொலு பொம்மையில மட்டும்தான் பாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ரிஷி முனிகள் இவர்கிட்ட வரம் வாங்குறதுக்காக வருவாங்க இல்லையா, அந்த ரிஷி முனிகள் இருக்காங்க. ஔவையார் தலையால நடந்து வந்தாங்கன்னு சொல்லுவோம்ல, அப்படி நடந்து கைலாயத்துக்கு வந்துட்டாங்களாம். கைலாயத்துக்கு அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. அவர் அங்க காலில் அவங்க தலையை தரையில வைக்கும் போதே போய் அம்மான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த ஔவையார் அம்மா இங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பெருமாள், லக்ஷ்மி, மகாலட்சுமி அவங்க 2 பேர் பக்கத்திலே நாரதர் கம்பல்சரி இருப்பாரு. அப்புறம் இந்த சங்கநாதம் பண்ணக்கூடிய பூதகணங்கள். ஸோ ஃபுல் கைலாய செட்டு அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது இப்ப உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த பக்கம் வச்சிருக்கேன். பட் நீங்க செட் பண்ணும் போது இவங்க 3 பேரும் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வைக்கணும், சிவனை பார்த்த மாதிரி வைக்கணும். ரொம்ப அழகா இருக்குல்ல, கைலாயத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இப்ப இதை வச்சுட்டு நடுவுல அந்த ஃபவுண்டைன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு விட்டுட்டு பசங்களுக்கு அந்த வேஷ்டி ஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு இதெல்லாம் சொல்ல சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு கூட கொலு எல்லாம் வைக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னா இந்த ஸ்டோரி சொல்லணுன்றதுக்காகவே கொலு வைக்கணும்னு ஆசை. பட் எங்க வீட்டுல பழக்கம் கிடையாது. பட் எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. இந்த வேண்டுதல் நடந்தா நான் கொலு எடுப்பேன். அதாவது கொலு எடுக்கிறதுனா வைக்கிறதுனா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிட்ட ஒரு வருஷம்னா லைஃப் லாங் நம்ம அதை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளுடைய சந்ததிகளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொலு எடுப்பேன் அப்படின்னு வேண்டியிருக்கேன். அது நடக்கட்டும், நானும் வைக்கிறேன். அது நடக்கணும், நீங்களும் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. ஸோ இந்த கைலாய செட் வாங்கிட்டு யார் வீட்டுல இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப நல்லா பண்ணுவீங்களோ அவங்க என்னையும் இன்வைட் பண்ணுங்க, நானும் வரேன். இப்ப ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் ஜேஜே மாடர்ன் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த சிவலிங்கம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஜஸ்ட் எடுத்து நம்ம பசங்களுக்கு தண்ணி ஊத்தி மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும், விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நல்லா இருக்கும். 5000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு இந்த சிவலிங்கம் ஃப்ரீயா கிடைக்குது. ஓகே, எனக்கு மற்ற வீடியோஸ் எல்லாம் பண்றதை விட இந்த மாதிரி சாமி பத்தி சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்க மாமனார் பாத்தீங்கன்னா டெய்லி மார்னிங் டெய்லி காலைல எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் பாலாபிஷேகம் அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே அவர் போவாரு. அந்த லிங்கம் நம்ம வீட்டுல இருக்கு. நம்ம பூஜை ரூம் டூர் போடும்போது நான் கண்டிப்பா அதையும் போடுறேன். அந்த லிங்கத்துக்கு நான் இன்னைக்கு டெய்லி பண்றது இல்லை. பட் அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி அந்த மாதிரி டைம்ல மட்டும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் வாங்கிட்டு போயிட்டு அவருக்கும் வைக்கணும், அந்த சிவனுக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. இந்த சிவராத்திரிக்கு நான் பூஜை பண்றதை நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ சிவராத்திரிக்கு ஏன் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஏன் சிவராத்திரிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வினை பயன் கம்பல்சரி அப்படியே அதாவது நியூட்ரல் ஆகணும். அதாவது பாவம் அதிகமா இருந்தாலும் மறுபிறவி இருக்கும், புண்ணியம் அதிகமா இருந்தாலும் மறுபிறவி இருக்கும். அந்த பாவம் புண்ணியத்தை நியூட்ரல் பண்ணி நம்ம நார்மலா இருந்தோம்னா சிவன் பாதத்துல போய் சரணடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அந்த நியூட்ரலைஸ் பண்ணி அடுத்தடுத்த ஜென்மங்கள், அடுத்தடுத்த சந்ததிகள் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம இதோட போய் ஏற கட்டினா போதும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. அவங்க எல்லாம் சிவராத்திரிக்கு பூஜை இருக்கலாம். அதே போல பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த பொருளையும் அருளையும் வாரி வழங்கக்கூடிய சிவனை கம்பல்சரி நீங்க பூஜை பண்ணுங்க. அதுவும் பிரதோஷம் வருது, சிவராத்திரி வருது, வெள்ளிக்கிழமை வருது, திருவோண நட்சத்திரம்னு 4-5 ஸ்பெஷாலிட்டியோடு வர்றதுனால இந்த சிவராத்திரியை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வெளியில எந்த கோயிலுக்கும் போய் தான் பண்ணணும், அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம் வச்சு நீங்க வீட்லயே பூஜை பண்ணி அந்த கதைகள்லாம் சொல்ல சொல்ல சிவனே நம்மளை தேடி வருவாருங்கிறது சத்தியமான உண்மை. நீங்க உண்மையா பூஜை பண்றீங்கன்னா சிவன் நம்மளை தேடி வரணும், நம்ம சிவனை தேடி போகக்கூடாது. இது எல்லா கடவுளுக்குமே பொருந்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி வாங்கணும்னா ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கலாம். வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு, வாட்ஸ்அப் ஆப்ஷன் இருக்கு, வெப்சைட்லயும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டைரக்டா வந்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.